தனுசு. ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சூரிய பகவான், புத பகவான், தர்ம கர்மாதிபதி இவருடைய பார்வையினால் பலமும் பலனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற தனுசு ராசி அன்பளே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆனி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 23/6/2024 முதல் 29/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். முதல்ல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும், 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் புத பகவான் அவரோடு சுக்கிர பகவானும், 10இல் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் இல்லை, அதுவே நல்ல பலன். அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா இந்த வாரம் முழுவதும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 23/6/2024 அன்றைய தினம் திதி தேய்பிறை துவிதியை திதியும், இரவு 7 மணி வரை பூரட நட்சத்திரமும், சித்தயோகம் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. அன்னைக்கு அட்டமாதிபதியாக சந்திரபான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார். அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு 24/6/2024 திதி தேய்பிறை திருதியை திதியும், மாலை 6 மணி வரை உத்திரட நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 25/6/2024 திதி தேய்பிறை சதுர்த்தி திதியும், மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த நாள் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது. அடுத்து புதன்கிழமை, அதாவது 26/6/2024 திதி தேய்பிறை பஞ்சமி திதியும், மதியம் 3:30 மணி வரை அவிட்ட நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை 27/6/2024 திதி தேய்பிறை சஷ்டி திதியும், மதியம் 2 மணி வரை சதய நட்சத்திரமும் அன்றும் மரணயோகம் கூடிய நாளாக வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 28/6/2024 திதி தேய்பிறை சப்தமி திதி இரவு 7 மணி வரை, அதன் பின்பு தேய்பிறை அஷ்டமி வருகிறது. அன்று பகல் 12:30 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாளாக வருகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 29/6/2024 திதி தேய்பிறை அஷ்டமி திதி மாலை 4 மணி வரையும், பகல் 11 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரமும், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி என்பதிலே பொதுவாக இந்த வாரத்தில் பணபலம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, தனாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதும், சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதும், ஜீவனாதிபதியின் பார்வையும் பாக்யாதிபதி பார்வையும் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் வல்லமை இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் தவணை, இஎம்ஐ கட்டுதல், வட்டி கட்டுதல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு சரியான முறையில் அமைவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. பலமான பொருளாதாரம் இந்த வாரத்தில் நிறைய கிடைக்கப் போகிறது.
தொழில் ஸ்தானத்தில் லாபங்கள் நிறைய வரப்போகிறது. அதே வேளையில் தொழில் ரீதியாக சிறு சிறு இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, பங்குச்சந்தை அல்லது புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நினைப்பது ஒன்று நடந்தது ஒன்றாக சிறு சில பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த தொழிலில் கொஞ்சம் கவனமாக போங்க. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான். கடன் அதிகமாக கொடுக்க வேண்டாம் அல்லது கடன் அதிகமாக வாங்க வேண்டாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். விசேஷமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் நுணுக்கங்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்காமல் இருப்பது நல்ல பலன் தரும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் இந்த வாரம் உங்களுக்கு சில தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது சில பிரச்சனை கொடுப்பாங்க. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது உறவினர் இல்லங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவங்களுக்காக நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் கடை லீவோட சூழ்நிலைகள் வரும். அதில் பொருளாதாரத்தில் பொறுத்தளவு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம், அதாவது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். முன்பு இருந்த நிலைகளே இந்த வாரத்தில் இருந்தால் அது ஒரு நல்ல பலனாக அமையும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு, உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஏன்னா பணிச்சுமைகள் குறையும், வேலைகள் பகிர்ந்து அளிக்கப்படும், மேலதிகாரிகளுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும், சக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் உத்தியோகஸ்தத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது. அது ராஜ்ய உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி பெரிய அளவு பாதிப்புகளும் கிடையாது. நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் இந்த வாரத்தில் புதன்கிழமை வரை நல்லா இருக்குது. புதன்கிழமைக்கு மேலே தேவையில்லாத உடல் சார்ந்த பாதிப்புகளோ, அதே மாதிரி மனம் சார்ந்த பாதிப்புகளோ, அல்லது ஆசிரியர் மாணவர் உறவில், சக மாணவருடைய உறவில் சிறு விரிசல்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத செய்கைகள்னாலோ அல்லது பழக்க வழக்கத்தினாலோ சில சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கூடுமானவரை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் மத்தியமான வாரம் தான். சுபமங்கலத்தை பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உறுதி செய்யாதீங்க. இந்த வாரத்தில் மரண யோகம் நிறைய வரக்கூடிய காரணத்தினால அடுத்த வாரத்தில் ஒத்தி வைத்தல் நலம் தரும். உடல்நிலைகளில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத சில விஷயங்களை உட்கொள்ளுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான விஷயங்களில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குடும்பனவரை இந்த செல் பார்க்குறதுல அல்லது கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க. ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கங்க. அடுத்து பெண்களுக்கு சுபமும் யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலனாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கிடைக்கும், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், சுப செய்திகள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். லாபத்தன்மையோடு கூடிய வாரம். அதனால் தொழில் வியாபாரத்தில் நல்ல நன்மைகள் அடைவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் மகிழ்ச்சியும் மங்களகரமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சற்று நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் ஜெயத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை பஞ்சமி தேதி வருகிறது, வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி தேதியில் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கடைசி நாள் தேய்பிறை அஷ்டமி தேதி வருகிறது, காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பயனுள்ள வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.